எல்லோருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் தசம எண்ணிலேருந்து என்ன பண்ண போகிறோம், பின்னமாக மாற்ற போகிறோம். சரிங்களா, டெசிமல் டு ஃப்ராக்ஷன். சரிங்களா, அதுதான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இப்போது ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபோர் டிவைட் பை 5 இது ஃப்ராக்ஷன். சரிங்களா, இதை டெர்மினேட் பண்ண என்ன வரும், 4 5ஆல் டிவைட் பண்ணுவோம். டிவைட் பண்ண முடியாது, அதனால் பாயிண்ட் வச்சுக்கிட்டு ஜீரோஸ் வைப்போம். இப்போது 5 8s are 40, 8 5s are 40, 40 0. இப்போ டெர்மினேட் பண்ணியாச்சு. அப்போ இதோட வேல்யூ என்னது, 0.8. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 2/3ன்னு ஒரு இருக்குது ஃப்ராக்ஷன். 2/3ன்னு ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது. இந்த ஃப்ராக்ஷனையும் நம்ம என்ன பண்ணுறோம், சால்வ் பண்ணுறோம். அதை டெசிமலாக மாற்றுறோம். எப்படி மாற்றுறோம், 2வை 3ஆல் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ண முடியாது, அப்போ பாயிண்ட் வச்சுக்கிட்டு ஜீரோ சேர்க்குறோம். அப்போது 6 3s are 18, பேலன்ஸ் 2. மறுபடியும் ஒரு ஜீரோ சேர்க்குறோம். 6 3s are 18, பேலன்ஸ் 2. மறுபடியும் ஒரு ஜீரோ சேர்க்குறோம். 6 3s are 18, 2 0. அப்போது ஒன்று நல்லா கவனிக்கணும், இந்த ஃப்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் டெர்மினேட் ஆகிருச்சு. பட் இந்த ஃப்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் டெர்மினேட் ஆகலை, ரிப்பீட் ஆகுது நம்பர்ஸ். இது எங்கேயுமே டெர்மினேட் ஆகாது, அப் டு இன்ஃபினிட்டி போய்கிட்டே இருக்கும். சரிங்களா, அப்போ அதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0.6 மேலே ஒரு பாரு. அப்போ இந்த பாருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த நம்பர் எதுக்கு மேலே பார் இருக்கோ அந்த நம்பர் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குன்னு அர்த்தம். அப்போது இது பேர் டெர்மினேட்டிங் டெசிமல். இது பேர் ரெக்கரிங் டெசிமல் ஆர் ரிப்பீட்டிங் டெசிமல். சரிங்களா, தொடர் தசமம் சொல்லுவாங்க. சரிங்களா, அப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, இந்த டெர்மினேட் டெசிமல் இருக்குல்ல, டெர்மினேட் டெசிமலை எப்படி ஃப்ராக்ஷனாக மாற்றுறோம் அதை பார்க்க போகிறோம். அடுத்த பார்ட்டில் ரெக்கரிங் டெசிமலை எப்படி ஃப்ராக்ஷனாக மாற்றுறோம், ரெண்டையும் பார்க்க போகிறோம். சரிங்களா, சரி. இப்போ 0.8 வந்துச்சுல, இதை எப்படி நம்ம ஃப்ராக்ஷனாக மாற்றுறது. இப்போது ஒரு எண் இருக்குது 0.8. இப்போ இந்த பாயிண்ட் இல்லாமல் ஆக்கணும். என்ன பண்ணணும், 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 8 10s are 80. இப்போ பாயிண்ட் எப்படி வைப்போம், இங்கே ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க, இங்கே ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கலை, 0 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கலை. அப்போ இங்கே மட்டும் ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க. அப்போ ரியர்லேருந்து ஆன்சருக்கு ரியர்லேருந்து ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். என்னது, 8. இப்போ பாயிண்ட்டு காணாமல் போயிடுச்சு. இப்போ எதனால் பாயிண்ட்டு காணாமல் போச்சு, 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது பாயிண்ட் காணாமல் போச்சு. இப்போ 0.12 இருக்குது. அப்போ 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க. அப்போது ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கும்போது 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அவ்வளோதான். பண்ணோம்னா என்ன வரும், 12 × 100 என்ன வரும், 1200. ஓகேங்களா. இப்போது இங்கே புள்ளி இல்லை, அதனால் 0. இங்கே 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க. அப்போது 2 + 0 2. சரிங்களா, அப்போ 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போது 1 2 புள்ளி. அப்போ ஆன்சர் என்னது, 12. ஓகேங்களா. அப்போது இதான் கான்செப்ட். ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சாங்கன்னா 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும் புள்ளி டெசிமல் எடுக்கிறதுக்கு. 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருந்தாங்கன்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா. அப்போது இப்போ என்ன பண்ணுறோம்னா, இங்கே ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க, அதனால் 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 0.8 × 10. மேலே மட்டும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணக்கூடாது, டினாமினேட்டரும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஏன் டினாமினேட்டர் 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இந்த வேல்யூ சேஞ்ச் ஆகக்கூடாதுல்ல. இப்போது 0.2 × 4னா 0.8. 0.2ங்கிறது 0.8 ஆயிடுச்சு, வேல்யூ சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்ம ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணுறதுனால அந்த வேல்யூ சேஞ்ச் ஆகக்கூடாது, அதுதான் முக்கியம். அப்போ 0.2 × 4 ÷ 4
அப்போ 4 கேன்சல் ஆனால் அந்த இது வேல்யூ சேஞ்ச் ஆகுது. அப்போ பாருங்கள் 0.8 டிவைடட் பை 4. அப்போது 0.2 நம்ம இப்படியும் எழுதிக்கலாம். இதை கிராஸ் அவுட் பண்ணால் என்ன வரும்? 0.2ன்னு வரும். ஓகேங்களா? அதை தான் நம்ம செய்கிறோம். அப்போ மேலே மட்டும் மல்டிப்ளை பண்ணக்கூடாது, டினாமினேட்டர்னு மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? டினாமினேட்டரில் என்ன இருக்குன்னு அர்த்தம்? 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ 1 × 10. அப்போது 0.8 × 10 என்ன வருது? 8ன்னு வருமா? டிவைடட் பை 10. அப்போது 8 × 10 கிராஸ் அவுட் பண்ணோம்னா என்ன வரும்? 4/5. அதான இந்த வேல்யூ. 4/5 நம்ம 0.8 ஃப்ராக்ஷன்லேருந்து டெசிமலாக மாற்றணும். மறுபடியும் டெசிமலேருந்து ஃப்ராக்ஷனாக மாற்றுறது 4/5. அப்போ சிம்பிள் லாஜிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.8ன்னு இருந்துச்சுன்னா 8/10 அப்படின்னு போட்டுக்கலாம். 0.3ன்னு இருந்துச்சுன்னா 3/10 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ 0.12 அப்படின்னா 12/100 அப்படின்னு எழுதிக்கலாம். 0.234 அப்படின்னா எப்படி எழுதிக்கலாம்? 234/1000. இங்கே எத்தனை டிஜிட் தள்ளி இருக்கோ அத்தனை 0 போடணும்னு நான் வச்சுக்கோங்க. சரிங்களா? இதுதான் கான்செப்ட். டெர்மினேட் டெசிமலை ஃப்ராக்ஷனாக மாற்றுறது இதுதான் கான்செப்ட். இதில் கொஞ்சம் சம்ஸ் இருக்குது. சம்ஸ் பார்த்துட்டு இப்போ 0.2 அது எப்படி எழுதலாம்? 2/10. அவ்வளோதான். கிராஸ் அவுட் பண்ணால் என்ன வரும்? 1/5. இப்போ 1 5ஆல் டிவைட் பண்ணோம்னா 0.2 தான் ஆன்சர் வரும். இதை எப்படி எழுதலாம்? 3.4 34/10. கிராஸ் அவுட் பண்ணோம்னா 17/5. இதை எப்படி எழுதலாம்? 3/100. ஏன்னா 2 டிஜிட்டில் அப்போ 2 0. இதை எப்படி எழுதலாம்? 1 2 3 4/1000. கிராஸ் அவுட் பண்ணலாம், கிராஸ் அவுட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. 3 டிஜிட்டுக்கு 3 0. இதை பாருங்கள் 642/100. இது பாருங்கள் 3002/1000. 1 2 2 3 4 1/1 2 3 4 0. இங்கே 4 டிஜிட் தள்ளி பிடிச்சிருக்காங்க, இங்கே 4 0. 2/1000. 3 டிஜிட் தள்ளி பிடிச்சிருக்காங்க, 3 0. இதை இப்படி இருக்கலாம் 1/500. அவ்வளோதான். அப்போது இதுதான் டெர்மினேட் டெசிமலை பொறுத்த வரைக்கும் அதை ஃப்ராக்ஷனாக சேஞ்ச் பண்ணுறதுக்குள்ள லாஜிக். நெக்ஸ்ட்டு வீடியோவில் ரெக்கரிங் டெசிமலை ஃப்ராக்ஷனாக எப்படி சேஞ்ச் பண்ணுறது அதில் சம்ஸ்லாம் கொஞ்சம் பார்ப்போம். சரிங்களா?